வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தினம் ஒரு தகவல் என்கின்ற தலைப்பிலே இன்றைய பதிவானது கிரகப்பிரவேசம் புதுமனை புகு விழா நடத்தி வைக்கக்கூடிய வைதிகர்கள், ஐயர்கள் ஓமகுண்டத்தை சதுர எந்த வடிவத்திலும் அந்த ஹோமகுண்டத்தை சுற்றி 4 புறமும் தர்பையினால் பரிஸ்தரணம் எதற்காக செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து கிரகப்பிரவேசம் தாங்கள் செய்து வைக்கக்கூடிய ஐயராகப்பட்டவர் வந்தால் இந்த மாதிரி தாங்கள் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நிச்சயமாக சொல்ல வேண்டும். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஓர் அன்பான வேண்டுகோள். அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் தனக்கு சொந்த வீடானது இருக்க வேண்டும் என்பது நியாயமான கோரிக்கை. அதில் ஆசைப்படுவது தவறில்லை. நிச்சயமாக அனைவருக்கும் கண்டிப்பாக சொந்த வீடு என்பது இருக்க வேண்டும். இது தர்மசாஸ்திரம். அப்படி நாம் புது வீடை கட்டிக்கொண்டு அதிலே கிரகப்பிரவேசம் செய்யும் பொழுது செய்து வைக்கக்கூடிய வைதிகர்கள், ஐயராகப்பட்டவர்கள் உண்டார்களேயானால் நிச்சயமாக ஹோமகுண்டத்தை சதுர வடிவில் மட்டும்தான் கட்ட வேண்டும். நான் சொல்கிறதெல்லாம் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தான், வேத தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கிறத மட்டும்தான் சொல்கிறேன். அதே சமயம் ஒரு ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது என்றால் அங்கே யாகசாலை என்பதை ஒன்றை வைப்பார்கள். அந்த யாகசாலையில் மட்டும்தான் அந்தந்த தெய்வங்களுக்கு இருக்கக்கூடிய யோனி, பத்மம், சதுரம், திரிகோணம் ஆகிய முறைகளில் ஹோமம் குண்டங்கள் அமைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த சதுர வடிவில் தவிர அதே கோவிலில் அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்செடுத்து மற்றபடி வேறு ஏதாவது ஒரு ஹோமம் செய்கிறா, அதே 48வது நாள் ஒரு மண்டலம் முடிஞ்ச உடனே இன்றைக்கி ஹோமம் பண்ணுறா. அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹோமகுண்டமானது சதுர வடிவில் தான் கட்ட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்ம வீடு ஆலயம் கிடையாது, கும்பாபிஷேகம் கிடையாது. ஒரு சில பேர் சொல்கிறா, நேராக கொண்டு போயிட்டு இந்த இடத்துல ஹோமத்தை பண்ணிட்டு அந்த கலசம் இருக்கு இல்லையா, ஜலம், அந்த ஜலத்தை எல்லா உருவமுக்கும் தளிச்சு விட்டு அதுக்கப்புறம் மொட்டை மாடியில் போய் ஈசான மூலையில் கொண்டு போய் கீழே கொட்டணும். அது எல்லாரோட தலையிலையும் பண்ணணும். ஒரு ஐதீகத்தை இவாளாக உருவாக்கி வச்சிருக்கிறது. அதை சாஸ்திரத்தில் கிடையாது. அது எதுக்குன்னா, அந்த இடத்துல நாம் ஏதாவது ஒன்றத்தை செஞ்சோன்னா ஜனங்க நம்புவான். அவளுக்கு எதையாவது ஒன்றை செஞ்சு திருப்திப்படுத்தணும். ஆனால் அதனுடைய தவறு என்னங்கிறது செய்யக்கூடியவாளுக்கு அது தெரியல.
அதை வந்து கொண்டு போய் மொட்டை மாடியில் போய் ஈசான மூலையில் எதுக்காக கொட்டுவானே, கொட்டக்கூடாதுன்னு தான் சொல்றது. அது ஒரு புண்ணியமான ஜலம். அந்த ஜலத்தை நம்ம வீடு முழுக்கவும் தளிச்சு விட்டு அதை பத்திரமா வச்சுட்டு நம்ம வந்து குடும்பத்தில் இருக்கிறவா மறுநாள் ஸ்நானம் பண்ணும்போது அதில் வந்து ஜலத்தை வந்து ஸ்நான ஜலத்தால் தளிச்சு கலந்துட்டு ஸ்நானம் பண்ணணும், குளிக்கணும் தான் சொல்லியிருக்கு. அவ்வளவு விசேஷம்னு சொல்லியிருக்கு. நம்ம வீடு ஒன்றும் கோவில் கிடையாது. கலசம் இருக்கா? ஒரு சில பேர் கலசமே வச்சு கட்டுறான், அதையும் பார்த்துருக்கான். அதே மாதிரி ஹோம குண்டத்தையும் போய் பார்த்துருக்கான். அது என்னமோ வந்து பார்க்கறதுக்கே செய்யாத அளவில் ஒரு ஹோம குண்டத்தை கட்டுறான். ஒரு ரவுண்டு ஷேப்பில் கட்டுறா, வட்ட வடிவில், இல்லைனாக்கா திரிகோண வடிவில் கட்டுறா. அதெல்லாம் வந்து ரொம்பவும் மனசை பாதிக்கிறது. சதுர வடிவில் மட்டும்தான் ஹோமகுண்டமானது கட்ட வேண்டும். அந்த ஹோமகுண்டத்தை சுற்றி 4 பக்கமும் தர்வையினால் பரிசரணமானது போடணும். இவ பரிசரணம் யாருமே போடுறது கிடையாது. ஆலயங்கள்லே பரிசரணம் போடுறது கிடையாது தர்வையினால். ஏன் தர்வையினால் பரிசரணம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த ஹோம குண்டத்தில் நம்ம அவியானது போடுவோம். அதாவது சமித்து, அன்னம், ஆஜ்யம், இந்த 3 வந்து சுவாமிக்கு நம்ம கொடுப்போம் அந்தந்த தேவதைகளுக்கு. அதை வந்து அசுரர்கள் வந்து சாப்பிடாம இருப்பான். அந்த தர்பையானது வந்து தடுக்கும். அந்த தர்பை தடுக்கும் பொழுது அந்த அசுர தேவதைகள் அந்த அக்னியை வந்து அவள் வந்து ஏற்றுக்க முடியாதத. அதனால தான் பரிசரணம் போடணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். ஆனால் பரிசரணம் யாருமே போடுறது கிடையாது. கோவில்கள்லேயே யாகசாலையிலேயே எத்தனையோ யாகசாலை பார்த்துருக்கேன். ஒரு சில பேர் மட்டும்தான் போடுறா. ஒரு சில கோவிலில் கும்பாபிஷேகங்களில் பரிசரணங்கிறத போடுறதே கிடையாது. அதை விட மிகவும் முக்கியம் என்ன தெரியுமா? அந்த ஹோமத்தில் வந்து குண்டத்தில் நம்ம போடக்கூடிய அவர்களுக்கு தேவையான அந்த பொருட்கள் அனைத்தும் பசுமமாகணும்னு சொல்லியிருக்க சாஸ்திரத்தில். நானும் எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கேன். போட்ட பொருள்லாம் அப்படியே இருக்கும். அது கும்பாபிஷேக யாகசாலை இதுலேயே பார்த்துருக்கான். அப்படியே அந்த தேங்காய்லாம் முழுசாக அப்படியே இருக்கும். அவன் என்னென்ன பழங்கள் போட்டிருக்கானோ அந்த பழங்கள்லாம் அப்படியே இருக்கும். அப்போ கும்பாபிஷேகம் பண்ணி பிரயோஜனமே இல்லை. நடுவில் ஒரு சமீபத்தில் ஒரு கிரக பிரவேசம்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூப்பிட்டார். அதுக்கு நான் போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தாக்கா அந்த ஹோம குண்டத்தில் அவன் என்ன போட்டாலே எதுவுமே பசுமாகலை. அப்போ அவர் வந்து என்னத்தான் அவர் வந்து ஹோமம் பண்ணாருங்கிறது எனக்கு புரியல. ஆனால் பரிசரணத்தை போட்டுட்டு என்ன சொல்றதுன்னாக்கா, கிழக்கு முகமாக இருக்கக்கூடிய அந்த யாக குண்டத்துக்கே கிழக்கு அந்த இடத்துல போட்டுற தர்பையினால ஒரு பித்தளை கிண்ணத்தில் ஜலம் விட்டு அக்ஷயை போட்டு ஜலம் வைக்கணும்னு சொல்லியிருக்கு. உத்தர பாகத்தில் பூர்வதிக் பாகம், அதாவது முதல்ல மேலே இந்திரன், அந்த இடத்துட்ட வந்து இந்திரனோட இடத்துட்ட வைக்கணும். எதுக்குன்னாக்க தேவர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல அலவுடு, அசுரர்கள் அலவுடு கிடையாது. அதான் அவர் வந்து அவர் பார்த்துப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னாக்க வடக்கு பக்கம் இந்த பரிசரண தடவை போட்டுடுறாரு. அதுக்கப்புறமா ரெண்டு தடவை போட்டு வச்சுக்கணும். அதில் வந்து சுசுருவம் முதல்ல வந்து சமித்து வைக்கணும். இதில் சுசுருவத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் சமித்து வைக்கணும். 21 சமித்து, அதுவும் அரசம் குச்சியாக தான் இருக்கணும். அரச சமைத்து இல்லை புரச சமைத்து 21 எடுத்து வச்சுக்கணும். அந்த 21 சமைத்து வச்சோன்னா அது பேர் யுத்மம்னு பேர். அதுக்கப்புறமா புரோக்ஷினி பாத்திரம்னு ஒரு சின்ன கிண்ணம், பித்தளை கிண்ணம் வச்சுக்கணும். வெள்ளியும் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, அது உங்கள் சௌகரியம். அதுக்கப்புறம் வந்து புரோக்ஷினி பாத்திரம் ஒன்று ஒரு கிண்ணம். அதுக்கப்புறமா வந்து வைக்கிற கிண்ணமானது வருண கிண்ணம். அதுக்கப்புறமா ஆட்சி கிண்ணம். இதெல்லாம் வச்சுட்டு
மேலே மேலே ஒரு சுசுருவோம், கீழே ஒரு சுசுருவோம். மேலே வந்து பெருசு, கீழே வந்து சின்னது. அந்த இடத்துல 21 சமித்து. இதை வச்சுட்டு ஹோமத்தை ஆரம்பிக்கணும். ஹோமத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல புரோக்ஷி பாத்திரத்தை முதல்ல வந்து அதில் வந்து கர்ப்பையினால ஒரு கூச்சம் பண்ணிக்கணும். அதை பண்ணிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் தொட்டுட்டு அதில் வந்து புரோக்ஷி பாத்திரத்தை வந்து எடுத்துட்டு அதில் ஜலம் விட்டு அக்ஷதையை போட்டு அதுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி அதை வந்து எல்லாத்தையும் புரோக்ஷனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து தெற்கு பக்கம் வைக்கணும், தட்சிண திக் பாகத்தில் வைக்கணும். ஹோமகுண்டத்தில் மூலையில் நிறுத்தி மூலையில் வைக்கணும். அதை நிறுத்தி மூலையை தர்பம் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பாத்திரத்தை எடுத்துக்கணும், வருண பாத்திரத்தை. அதில் வந்து அக்ஷதையை போட்டு அதில் வச்சுட்டு அவருக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி அவரை வந்து தர்பம் மேலே வச்சு ஆவாகனம் பண்ணணும் வடக்கு பக்கம் வாயு திக் பாகத்தில். அதை நாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட்சி பாத்திரத்தை எடுக்கணும். ஆட்சி பாத்திரத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து ஹோமம் பண்ண போகிறீங்க. அதில் வந்து அக்ஷதையை போட்டு ஆட்சியத்தை விட்டு அதற்கு உண்டானதை வந்து நாம் வந்து செய்யணும். அதெல்லாம் நிறைய இருக்குது. அப்படி பார்த்தோம்னாக்கா இந்த 3 பக்கம் மட்டும்தான் வந்து அந்த 21 இன்னும் சமைத்து சொன்னேன் இல்லையா, அதில் வந்து என்னன்னாக்கா தெற்கு பக்கம் ஒரு சமைத்து வைக்கணும் நிறுத்தி மூலையில். அதுக்கப்புறம் வந்து வருணன்ட்ட ஒரே ஒரு சமைத்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த வாயு மூலையில் ஒரு சமைத்து வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா ஈசான மூலையிலையும் அக்னி மூலையிலையும் ஒவ்வொரு சமைத்து ஹோம குண்டத்துக்குள்ள சொருகி வைக்கணும். எதுக்குன்னா இந்த மாதிரியை செய்தால்தான் அந்த இடத்துல நாம் எந்த தேவதையை வச்சு நாம் பூஜை செய்கின்றோமோ அந்த தேவதைகளாகப்பட்டவர்கள் பிரத்யட்சமாக அமர்ந்து பரிபூர்ண திருப்தியோட அந்த கிரகத்தினுடைய கர்த்தாவிற்கு நல்ல ஒரு பலனான அருமையான பலனை வந்து கொடுப்பார் என்பதைத்தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. இனியாவது தாங்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு வைதிகர்கள், ஐயர்கள், ஏன்னா வைதிகாலே இந்த மாதிரி பண்றா அப்படின்னு போதா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாதாரண பிராமணன் வந்து யாரோ ஒருத்தர் போய் கொண்டு போறார் அப்படின்னாக்கா அவருக்கு தெரியாது பண்ணிட்டார் அப்படின்ட்டு சொல்லிடலாம். நல்லா படிக்க வைதிகாலே பண்றான் அந்த மாதிரி ஒரு சில பேர், அதையும் சொல்லிடுறோம். அவளுக்கு தெரியும், தெரிஞ்சும் அதை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போறான். அதனால எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதன் பிரகாரம் தான் நீங்கள் எங்களுக்கு சிக்கி வைக்கணும் அப்படின்ட்டு நிச்சயமாக கண்டிப்பாக சொல்ல வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்தோ சுபம் அஸ்து ததா அஸ்து. எல்லோரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ, பிரமாதமாக இருங்கோ, சகல ஐஸ்வர்யத்தோட பிரம்மாண்டமாக நன்னா இருங்கோ.